ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் சார் வந்து எல்லாத்தையும் போய் பேச முடியாது. பின்னாடி வந்து அவருக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு யாராவது ஒரு பெரிய டீமே வேணும், 40-50 பேர் கொண்ட டீம் கண்டிப்பாக வேணும். அப்படி இருக்கும்போது இவரு தான் எல்லாமே பண்றாரு, இவர் தான் எல்லாமே பண்றாரு அப்படின்ற நியூஸ் மட்டும்தான் வருது. என்ன ஆச்சு அவங்களுக்கு எல்லாம்? ஆமா, யாருமே உங்களுக்கு விஜயே நான் கேள்விப்பட்டது என்னன்னா, விஜயே ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டாராங்க இந்த சம்பவத்துக்கு பிறகு. நீங்க தெரிச்சு ஓடிட்டீங்கன்னா என்ன ஆகும் வந்து ஆளாளுக்கு அதுக்கப்புறம் வந்து நீங்க சொன்னீங்க நாங்க வந்து ஏற்காடு பக்கத்துல இருந்தோம், நான் டெல்லியில இருந்தேன், நான் சண்டிகர்ல இருந்தேன்னு சொன்னாலும் விஜய் என்னன்னா தனிச்சு ஒரு சேரை போட்டு உட்காந்த மாதிரி ஆயிட்டாராம் வந்து. யாருமே யார் போன் போட்டாலும் வந்து தொடர்பு எல்லைக்கு வெளியே சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு நொந்து போய் வர ஆட்கள் என்னன்னா பயம்தான் வந்து என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு அதுல கொஞ்சம் வெக்ஸ் ஆயிட்டாராம் வந்து. அதனால பாத்தீங்கன்னா தான் கூட இருந்தவர்கள்லாம் ஓடி போயிட்டாங்கன்னு போது இந்த மக்களுக்கு நாம வந்து அவங்களை என்ன பண்றது, அவங்க கிட்ட சரண்டர் ஆயிடுவோம் தான் காலில் விழுந்தது. நீங்க தான் எஜமான், உங்களை தான் நான் நம்புறேன், நான் மற்றவங்களை நம்பல, மற்றவங்களை வச்சிருக்கிறேன். இப்பவுமே அரசியல்ல உண்டு அது வந்து எல்லாருக்கும் வந்து இவரு துரைமுருகன் அமைச்சர் அவர் சொன்ன மாதிரி இந்தியாவில் நீங்க ஒரு கட்சிக்கு தலைவனாகணும்னா உடம்பு ஃபுல்லா கண்ணா இருக்கணும் அப்படின்னாரு வந்து. அதுல உடல் முழுக்க கண்ணா இனி இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு விஜய் இருக்கிறார் வந்து. அதுதான் உண்மை.